விருச்சிக ராசியை காதலிக்கிறவங்க வேற யாரையும் எடுத்து கூட பார்க்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டீப் ரொமான்டிக் லவ்வா இருக்குங்க அவங்க கிட்ட. சந்திரனுடைய ராசி இல்லையா? காதலும் காமமும் ரொம்ப அதிகம் யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான். அது தான் காதல் கிட்டயும் சரி, தன்னோட மனைவி கிட்டயும் சரி, அதை உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிகம். ஸோ என்ன அப்படின்னா, நேர்மையா இருக்கணும், ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது காதல் விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு விருச்சகத்தை காதலிச்சுட்டு வேற யாருக்கிட்டையாவது சைடில் ஏதாவது வேற சில விஷயங்கள் மூமெண்ட் யாருன்னா அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க காலி. ஸோ அந்த அளவுக்கு விருச்சகம் வந்து எதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையோ இருந்தாலும் சரி, தான் காதலிக்கிறவங்களும் சரி, எங்கேயுமே விட்டு கொடுக்காது. அதுதான் விருச்சகம். ஸோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் புத்தகம் இல்லை, காதல் லைப்ரரினே சொல்லலாம். எப்படி ஒருத்தவங்களை காதலிக்கணும், எப்படி ஒருத்தவங்களை மேலே காதலை வர வைக்கணுன்ற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் விருச்சகத்துக்கு தாங்க தெரியும். ஸோ விருச்சகம் வந்து ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரே ஒரு விஷயம், விருச்சகத்தோட கோவத்தை மட்டும் சேர்த்து நீங்கள் காதலிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜெயிச்சிடலாம். கோவம் வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து ரணகலமே நடந்துடும். ஸோ விருச்சகத்தை வந்து கோவப்படுத்தி பார்க்காம அந்த காதல் வாழ்க்கையை அழகாக கொண்டு போகிறது அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிட்ட கையில் தான் இருக்குது.